படம் வந்து பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். சம்டைம்ஸ் சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு டேட்டிங் ஆப்பை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க, ஏஐ பற்றி பேசியிருக்காங்க, நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர் அந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப சீரழிவில் இருக்கனால அதை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறவங்க, ஜெமினியோ எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணுறவங்களாலும் அதில் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிருந்தால் அவங்களுடைய தகவல் எல்லாம் திருடப்படுது, அதை பற்றி காட்டியிருக்காங்க. அண்ணன் சீமானுடைய நடிப்பு உண்மையிலே செம்ம வேறு லெவலு. அந்த இடத்துலையும் தமிழுக்காக அவர் வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்குறாருங்க. யாருக்கும் பெஸ்ட் குரல் கொடுக்குற தமிழுக்கு? எல்லா இடத்துலையும் வந்து சீமானன் அவ்வளோ அந்த தமிழ்லையும் குரல் கொடுக்குறாரு, டைலாக் பெறாரு. ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ட் வச்சு நடத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய முதல் பொண்ணு அந்த படத்தில் வந்து இறந்து போயிறாங்க. அவங்க பேரே தமிழ் செல்ஃபி நினைக்கிறேன். செல்ஃபி ஏதோ எடுத்து இறந்து போயிறாங்க. அதுதான் காமிச்சிருக்காங்க. செல்ஃபினால் எத்தனை பேர் உயிர் போகுது எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பராக பக்காவாக பண்ணிடுறாங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏஐ இந்த மாதிரி ஆப்லாம் நம்பாமல் லவ்வில் வந்து ஃபீலிங்ஸ்லாம் ஓன் ஃபீலிங்ஸ் யாரோ எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிம் நல்லா தான் இருக்குது. விஷுவலாக நல்லா இருந்துச்சு. எதுவுமே சிஜிலாம் கூட நல்லா இருந்துச்சு. எதுவும் ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஆக்டிங்கும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா எங்கே இருந்தார்? பிரதீப் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஸோ ஹீரோயின் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அனிருத்தும் பீக்கில் இருந்தார். சூப்பர். அனிருத் பயங்கரமாக பண்ணுறாரு ப்ரோ. எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் எப்பயுமே பயங்கரம் பண்ணுவார். நல்லா தான் இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. இப்போ தான் பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து லவ் டு அளவுக்கு அந்த காமெடி போர்ஷன் இல்லைனாலும் படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லவ்வர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மெயின் வந்து ஏஐ நம்பி இருக்காதீங்க. ஆப்புன்றது ஜஸ்ட் அது ஒரு ஃபோனில் தான். மனுஷனாக பாருங்கள். அப்புறம் ரொம்ப லவ் அதிகமாக கொடுங்க. அப்புறம் எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. சீமான் சார் ரொம்ப ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரெண்டாவது நீங்கள் எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் நீங்கள் ஒன்றுமே நல்லா எதிர்பார்க்கலாம். முன்னாடி இருந்த இதுவுக்கு இது ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்டிங்கு. யோகி பாபு அங்கங்கே சின்ன சின்ன அந்த காமெடி மூமெண்ட்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லாவே இருக்குது படம் ரொம்ப. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா வல்கர் மியூசிக் நல்லா இருக்குது. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ரிப்பீட்டாக நீங்கள் நம்மளுக்கு என்னடா நல்லா எடுக்கலாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. பாட்டு நம்ம விக்னேஸ்வர் நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. கேமராமேனோட வேலை ரொம்ப அழகாக இருக்குது. படம் ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலாக படம் ஓவரால் நல்ல படம். புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஸ்டோரி ஒன்றும் இல்லை, லவ் வேறு ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எவ்ரி திங்ஸ் குட். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஷோ ஸ்டீலர் நல்லா பண்ணிட்டாரு. அண்ட் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் வந்துட்டு நான் எஸ்ஜே சூர்யா தான் சொல்லுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் பிளாக்லேயே பார்த்துருந்தோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் காமெடி ப்ளஸ் கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் அனிருத் வந்துட்டு அந்த ரோபோட்டாக அதுவும் நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் சூப்பராக இருந்துச்சுண்ணா. 100% ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா. இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம டெய்லி இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்பு வரும், லைக் பாதிப்புன்னு கிடையாது, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இது இல்லாமல் புதுசாக நம்ம வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேண்ணா.